இன்றைக்கி நம்ம வேக வச்ச முட்டை குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, பெருஞ்சீரகம், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகு, மசால் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு பக்கம் வச்சுக்கிறலாம். கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுக்கிறணும். எல்லாத்தையும் போட்டு வதக்கி வச்சுட்டு நமக்கு தேவையான முட்டையை உரித்து அது 2 கீறி வச்சுக்கிறணும். ஒரு பக்கம் கீறி வச்சுட்டுக்கிறனா நம்ம குழம்பு வைக்கும்போது அதெல்லாம் உள்ளே போயிட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு எங்கிட்ட ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் கடுகு, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கி வரும்போது நம்ம என்ன செய்யணும், இந்த பக்கம் அதை வதக்கி வச்சு ஆறின உடனே அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறணும். அரைச்சி அதையும் இந்த வதங்கி வர்ற வெங்காயத்தோடு ஊற்றி மிக்சி ஜாரையும் கழுவி இதில் ஊற்றிக்கிறலாம். நம்ம கிரேவி வேணுங்கிறதுக்காக நம்ம ஜாரையும் கழுவி இதில் ஊற்றிக்கிறணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதை அரைச்சி இதில் ஊற்றிக்கிறலாம். ஊற்றி இப்போ வந்து நம்ம அதை வதக்கி வச்சதை ஆறிடுச்சு. இதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இதில் ஊற்றிக்கிறலாம். ஊற்றிட்டு வந்து ஊற்றி மிக்சி ஜாரையும் கழுவி இதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஊற்றி நல்லா ஒரு கொதி வரும்போது இந்த முட்டை நம்ம கீறி வச்ச முட்டையெல்லாம் எடுத்து அதில் போட்டு கொதிக்க விட்டுறணும். கொஞ்சம் நல்லா முட்டை நல்லா கிரேவி நல்லா கொதித்து வரும்போது நமக்கு கிரேவி வேணும்னா, ரொம்ப தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறலாம். இதுக்கு வந்து தேவையான கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். உப்பு போடும்போது கல்லுப்புங்கிறது கொஞ்சம் பார்த்து போடணும். ஏன்னா கொஞ்சம் கூடி போனாலும் உப்பு வைக்கும். அதனால் கல்லுப்பு தான் நல்லதும் கூட. கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறலாம். போட்டு இது கலருக்கு வேணும்னா கொஞ்சம் காஷ்மீரி பொடி போட்டுக்கிறலாம் தேவைப்பட்டால். இல்லாட்டி இருக்கிற கலர் போதும்னா அதை வச்சுக்கிறலாம். முதல்ல காரமெல்லாம் போட்டுட்டோம். இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த கிரேவி கொதித்து வரும்போது நம்ம இந்த உரித்து கீறி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் அதில் போட்டுறணும். அது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியில் வந்து என்ன செய்யணும், இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு கொதிக்க விட்டுட்டு தண்ணியும் ஊற்றி தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறலாம். கிரேவி வேணும்னா கிரேவியாக அல்லது கொலப்பாக இருந்தால் அப்படியும் சரி. அப்புறம் வந்து இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுட்டு கடைசியில் என்ன செய்யணும், இதை வந்து சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அது நல்லா தண்ணியாக வச்சுக்கிட்டால் இடியாப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ கடைசியில் என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் மூடி ஒரு கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு இது கொஞ்சோண்டு மல்லித்தலை மட்டும் போட்டு இறக்கிட்டால் அருமையான வேக வச்ச முட்டை குழம்பு, நல்ல டேஸ்ட்டான முட்டை குழம்பு நல்லா கிடச்சிரும். அதனால் இது அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். எல்லோரும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த முட்டை குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். வேக வச்ச முட்டை பல விதமாக செய்யலாம், இது ஒரு விதம். அதனால் வேக வச்ச முட்டை குழம்பு நல்லா அருமையான டேஸ்ட்டில் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு